பிரபஞ்சம் நிகழ்ச்சியில் சினிமா பிரபலங்களின் நேரடி அனுபவங்கள். நான் அவரை நேராகவே பார்த்துருக்கேன். எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அவர் கூட நான் டீ சாப்பிட்ருக்கேன், அவர் கூட சிகரெட் பிடிச்சிருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். நானும் என் வீட்டுக்கார அம்மாவும் வண்டி எடுத்தோம், மேப்பை போட்டோம். நைட்டு கிட்டத்தட்ட 12 o'clock ஏதோ பூஜை அன்றைக்கி, இல்லை குரு பூஜை. அப்போது நாங்கள் வண்டி எடுத்தோம், ஒரு 10 மணிக்கு மேப்பை போட்டோம். போயிட்டே இருக்கு நேராக ஐயா இருக்கிற இடம் வந்து ஐயாவோட ஜீவ சமாதி வந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் சக்தி வாய்ந்த விபூதியை பிரசாதமாக கொடுக்கும் அதிசய ஜீவ சமாதி. ஒரு வருஷமும் குரு பூஜை அன்னைக்கு தான் அது கிடைக்கும். அவரோட சமாதியிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் நம்பி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய மிராக்கிள் நடக்கும். உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து எங்கள் ஐயாவால் தான் அந்த ப்ராப்தம் கிடைக்குது. அவர் தான் எனக்கு வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா நான் ஒரு நாள் வந்து அவர்கிட்ட பேசுவேன்ப்பா, நான் எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ பேசுகிறேன், எவ்வளோ நடிச்சிட்ருக்கேன், எவ்வளோ முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றுமே எனக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கலையப்பா அப்படின்னு நான் எப்போ பாரு எங்கள் அப்பா கிட்ட வந்து எதா இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். நான் சொல்லிடுவேன், இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணிடுவேன். இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் அடியானவனும் ஏகப்பட்ட பணம் லாஸு, நகை, அது இது எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் கடன் நிறைய ஆயிடுச்சு. கடன் நிறையானவன என்னடா பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அசிங்கமாக இருக்குது. என்னடா இது, நம்ம இப்படி ஐயாவோட அருளால் நல்லா ஓஹோன்னு இருந்தோமே, என்ன தப்பு பண்ணோம், ஏது தப்பு பண்ணோன்னு ஒரே யோசிச்சு அழுது ஒரு நாள் அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அனுப்பிட்டேன். என்னோட ஆஃபீஸில் இருந்தவங்க எல்லாம் அனுப்பிட்டு ஃபேனை பார்க்குறேன், தவறான முடிவு எடுக்கிறேன். ஐயா ஃபோட்டோ இருக்குது, ஐயா ஃபோட்டோ கையை வச்சுக்கிட்டு அவ்வளோதான், இன்னொரு 10 நிமிஷத்தை உயிரை மாற்றிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளை வரவிருக்கின்றது, காணத் தவறாதீர்கள். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.